ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உடம்பு தான் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சளி பிடிச்சுன்னு வாய் ஒரே கசப்பு, எதுவுமே சாப்பிட முடியல. டீ தவிர வேறு எது குடித்தாலும் வாய் அப்படியே ரொம்ப கசப்பாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தாலும் ரசம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேறு எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இங்கே எங்கே போய் எங்கன்னு பண்ணுறது? அதான் காலையில் ஒரு டீ ஒன்று. இதே காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது அப்படி பெருசாக இருந்துச்சு மூஞ்சி. காலையில் ஸ்கூல் டியூட்டி போகும்போது மேடம் கடைக்கு போய் ஒரு 4 பொருள் வாங்கினார் சொன்னாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ், அப்புறம் அதிலே கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைசி, அப்புறம் கிட்கேட், அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ். இந்த 4 பொருள் தான் வாங்கிட்டு கொடுத்தேன். அப்படியே ஸ்கூல் டியூட்டிக்கு போய் குளித்தேன். சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டா வாய் கசப்பு. அதான் ஒரு டீ ஒன்று போட்டு குடிக்கிறேன். மதியம் பசங்களை இட்டுன்னு விட்டுட்டு தான் போய் கடையில் ரசம் எதனா வாங்கின்னு வரணும். அது வாங்கின்னு வந்தால் கூட எங்கே செட் ஆகும்? ஒன்றும் செட் ஆகாது. என் முகத்தை பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா மூஞ்சி அவ்வளோ வெசிவிங்க இருக்குது. மூக்கு பார்த்தாலே 300 கிலோ போந்தா கோய் மாரி இருக்குது. இந்த சளி பிடிச்சாலே இது ஒரு பிரச்சனை. ஐயோ, சும்மா கீழே குனிய முடியாது, சாப்பிட முடியாது. மூக்கிலேருந்து 2 சித்தர்கள் வருவாங்க. இது காமனாக எல்லாருக்கும் நடக்கிறது தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. சரி, ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிப்போம், மதியம் ஸ்கூல் டியூட்டி போவோம். வந்ததுக்கப்புறம் போய் ரசம் வாங்கின்னு வருவோம் கடையில். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் இப்போது 11 ஆகுது. சீக்கிரமாக போய் பசங்களை இட்டுன்னு வராங்களான்னு தெரில. 2 சின்ன பசங்க மட்டும் தான் போயிருக்காங்க, மற்ற பசங்கள்லாம் போகல. வேறு என்னன்னு தெரில. மேலேட்ட சொல்லாமா உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கினார் போகிறேன்னா அவங்களே காசு தருவாங்க. ஏடிஎம் கார்டு நம்மளுக்கு தாங்க, அதில் வாங்கிக்க சொல்லுவாங்க. சொல்லாமா என்னன்னு தெரில. ஏற்கனவே மாத்திரை இருக்குது, அதுதான் போடுறேன். பார்க்கலாம், பட்டும். ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகல ஃப்ரெண்ட்ஸ், ஷூக்கு ஓரம் இட்டுன்னு வந்திருக்காங்க. இங்கே எதனா பொருள் வாங்கிக்கினே டேரெக்டாக ஸ்கூலில் போய் பசங்களை இட்டுன்னு வர மாதிரி இருக்கும். காது வேறு அடிச்சுன்னு இருக்குன்னா சொல்கிறாங்கன்னே வேறு கேட்கல. இப்போ வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? இவங்க ஒரு இடம் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துன்னு போயிருந்தேன். அப்புறம் இல்லை இங்கே இல்லை இங்கே போ அப்படின்னாங்க. காது அடிச்சுன்னு இருந்தாங்காட்டியும் பேசுகிறதே சரியாக கேட்க மாட்டேங்குது. எனக்கே என் வயசு சரியாக புரியல. ஐயோ ஐயோ, காலை கொடுமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? கார் பார்க்கிங் இல்லை, அதனால் ஒரு காருக்கு பின்னாடியே நிப்பாட்டிட்டு காரில் உட்காந்து இருக்க வண்டி கூட ஆப்பல்ல. எத்தனை மணிக்கு வரும் நான் அப்பா. பசங்களை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு மேடம் இங்கே சைதில் வந்திருக்காங்க, ஃபேஷன் மால்கிட்ட. கேக்கு 3 கேக் எடுத்துன்னு வந்தாங்க. ஒன்று எனக்கு, 2 வீட்டு பணிப்பெண்களுக்கு. வீட்டு பணிப்பெண்களுக்கு கேக்கு பையங்களே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இது போய் கத்தா மாட்டக்கூட அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டாங்க, நம்ம சாப்பிடுவோம். இந்த கேக்கு அதுதான் ஸ்கூல்லேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. வெண்ணிலா ஃப்ளேவரு நல்லா இருக்குது, சாப்பிடுவேன், ரொம்ப தரமாக இருக்குது. ஆஹா. அப்புறம் ஒரு சாக்லேட்டும் கொடுத்தாங்க. மேலே இந்த நாட்டோட கொடி. சளி தான் பிடிச்சிருக்கு, இருமல் தான் இருக்குது. அப்போட இந்த சாக்லேட் தின்ற ஆசை போக மாட்டேங்குது. சுகர் ஃபுல்லோ. அடியில் ஃபுல்லும் தூள் சக்கரை. ரைட்டு, ஹோல்சேலில் வந்தால் பெனாயோடும் குடிப்பு போல் தெரியுது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எதுக்கு எப்படி சுற்றுறாங்கன்னே தெரியல எனக்கு. மேடத்தை இட்டுன்னு சலூனில் விட்டுட்டு கூடவே பசங்களும் வந்தாங்க. பசங்களை இட்டுன்னு முட்டலாக விட்டுட்டு பெரிய பையனை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு தெளிவும் சலூனுக்கு மேடத்தை இட்டுன்னு வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்னதான் வாழ்க்கையோ இது, இப்போ எத்தனை நோக்கி தான் போகுதுன்னு கண்டிப்பாக தெரியல. இந்த 4 நாளாக நான் படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேருக்குது. அந்த வெள்ளை கலர் போடுக்குதே அங்கே தான் போயிருக்காங்க.
என்ன வாங்கிட்டு வர போகிறாங்கன்னு தெரில. இப்போ சலூன் வந்திருக்காங்களா, வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இட்டுன்னு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கன்னா போகிறாங்களான்னு தெரியல. தெளிவும் கொஞ்ச நேரம் கழித்து முட்லாலே இருக்கிற பசங்களை போயிட்டுன்னு வரணும். தூக்கமும் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை. 4:30 மணிக்கு இட்டுன்னு போய் இப்போ தான் ரூமுக்கு வரேன். வெளியே போய் தான் சுற்றிருந்தேன், வீட்டுக்கே வரவே இல்லை. இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே போய் ஐயோ மனுஷன் செத்து போயிடுச்சேன். இப்போ தான் கேட்டு போகிறாங்கன்னா உடம்பு சரியில்லையா ஒன்று. ஆமாம் அண்ணன், சரி மாத்திரை குத்தாணி போடுறேன், மாத்திரை இருக்குது, என்ன மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஜுரம்லாம் ஒன்றும் இல்லை, சளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நான் மாத்திரை குத்தாணி போடுறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. கொடுத்து அனுப்பிட்டோம். நம்மளும் மாத்திரை போட்டு படுப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க. டிரைவரோட லைஃப் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க.